அனைவருக்கும் வணக்கம். சத்ரபதி சிவாஜியின் வாழ்க்கை வரலாறு பாகம் 10. தர்மத்தை நிலைநிறுத்த. ஒரு நாள் சிவாஜி தனது நண்பர்களுடன் மலைப்பகுதிகளில் சுற்றி வந்தார். அங்கு ஒரு கோவில் காண கிடைத்தது. ஆனால் அங்கு சுவாமி சிலை இல்லை. மனம் மிகவும் வருத்தம் அடைந்தது. வாருங்கள், கடவுளின் சிலை இங்கு எங்காவது இருக்கலாம் என சிவாஜி கூறியவுடன் இங்கும் அங்கும் அனைவரும் தேடினர். சிறிது தூரத்திலேயே உடைப்பட்டு கிடந்த சிலையின் ஒரு பகுதி கிடைத்தது. மீண்டும் தேடிய பின்னர் அதன் மற்றொரு பகுதியும் மற்றொரு இடத்தில் கிடைத்தது. எவ்வளவு அழகான சிலையாக இருந்திருக்க வேண்டும்! அதை மீண்டும் சேர்க்க முடியுமா? தானாஜி மெல்லிய குரலில் கேட்டார். சிவாஜி ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு, சேர்க்க முடியும். யாரேனும் சேர்த்தால் அதை சாதிக்க முடியும். பாரத பூமி முழுவதும் இவ்வாறு பிரிந்து கிடக்கிறது. இந்துக்கள் ஒன்றிணைந்தால் நாடு உடையாமல் காப்பாற்றப்படலாம். தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும். கோவில்கள் இடிக்கப்படாமல் காப்பாற்றப்படவும், கடவுள்கள் அவமானப்படுத்தப்படாமல் இருக்கவும் இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என திடமான குரலில் கூறினார். யார் அவர்களை ஒன்றிணைக்க முடியும் என திரையம்பக்ஜி கேட்டார். சிவாஜிக்கு அந்த கேள்வி வெறும் கேள்வியாக மட்டும் இருக்கவில்லை, ஆனந்த சிந்தனையை தூண்டியது. நாம் செய்வோம். சிவாஜியின் முடிவு இமயமலை போல் உறுதியாக இருந்தது. சில நாட்களுக்கு பின்னர் இந்த நண்பர்கள் கூட்டம் மீண்டும் சிவன் கோவிலில் சந்தித்தது. சஹ்யாத்ரியின் அழகான சூழ்நிலை. புனேவிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிவன் கோவில் இடிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட இருந்தது. அது ஒரு காலத்தில் ரோஹிதேஸ்வர் என்ற பெயரில் புகழ் பெற்றிருந்தது. சிவாஜி தனது நண்பர்களான தாதாஜி நரசி பிரபு, பாலாஜி, சமணாஜி, நாராயணன்ஜி தேஷ்பாண்டே, தானாஜி மல்சுரே, அவரது சகோதரர் சூர்யாஜி மல்சுரே, ஏசாஜி கங்க், சூர்யாஜி காக்கர்டே, திரியம்பக்ஜி சோன்தேவ் ஆகியோருடன் இருந்தார். இடிக்கப்பட்ட கோயிலின் நிலை அவர்களது மனதை நொறுக்கி இருந்தது. சிவாஜி கோயிலை சுத்தம் செய்து சிவபூஜை செய்தார்.